விஜயா, அதான் முத்துவும் அண்ணனும் கூப்பிடுறாங்களே, பேசாம நீ அவங்க கூடயே போயிருக்கலாம்ல. பார்வதி, நீயா இப்படி சொல்ற? உனக்கே தெரியாதா என்னால எப்படி, அது போயும் போயும் அந்த மீனா வீட்ல அவளுக்கு கீழே என்னால எப்படி இருக்க முடியும்? எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு, நான் எப்படியாவது இந்த பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும். நான் வர வழியில ஒரு சாமியாரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டினாலும் அது அப்படியே நடக்குதான். வந்து 2 மணி நேரம் ஆகுது, இவர் நம்ம கிட்ட எதுவுமே பேச மாட்டாரே. உன்கிட்ட சொல்லிதானே கூட்டி வந்தேன், கொஞ்சம் மெதுவா பேசு. அவர்லாம் நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. நம்ம நினைக்கிறத அவர் முன்னாடி அவரை பார்த்து வேண்டிக்கிட்டு போனாலே போதும். அதெல்லாம் முடியாது, நான் இவர்கிட்ட பேசியே தீருவேன். உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்றது போலி சாமியாரை நம்பி ஏமாறாதீங்கன்னு? யாரடி இவரு? நம்மளை பார்த்து பேசாம ஆடியன்ஸ் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவரு உனக்கு தெரியாதா? இவர் தான் சிங்கம் சூர்யா. அவரே ஆடியன்ஸை பார்த்து கருத்து சொல்றாரு. மிஸ்டர் போலி சாமியார், நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஐயோ தெய்வமே, நான் போலி சாமியார்லாம் இல்ல. வீட்ல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாதனால இங்க வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது தியானமா? பார்வதி!